ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு arsuவை.com. நான் இன்றைக்கி உங்களுக்கு பண்ணி காட்ட போகிற டிஷ் பன்னீர் ஜாமுன்ங்க. ரொம்பவுமே டேஸ்டியான பன்னீர் ஜாமுன். நம்ம நார்மலாக யூஸ்வலாக எப்பயுமே பேக்கெட்டில் மாவு வாங்கி ஜாமுன் பண்ணுறது தான் வழக்கம். ஆனால் இப்போ இந்த பன்னீரில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப நல்லாயிருக்கும். நாமளே நம்ம கையால் ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த மாவில் என்ன போட்டிருப்பாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் இது நம்மளே ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு இதை காட்டுறேன், பார்க்கலாங்க. நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதுக்கு மில்க் ப்ரெட்டு 5 எடுத்திருக்கேன். இதை சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை ரெண்டையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். பால் ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த 200 கிராம் பன்னீரையும் இந்த ப்ரெட்டையும் நல்லா இதை பிச்சு கூட போட்டுக்குங்க. ரொம்ப பால் ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமாக பால் போட்டால் போதுங்க. கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். நீங்கள் நார்மலாக யூஸ்வலாக எப்பயும் இந்த ஜாமுன் மிக்சர்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம், கம்மியான தண்ணி ஊற்றி அது மாதிரி இதுவும் செஞ்சுக்கணும். இதை இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை அரைச்சாச்சுங்க. பாருங்கள், இதை வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சுக்கலாம். இதை நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா கையில் பிசைஞ்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை அப்படியே ஊற வச்சிடலாம். நம்ம அதுக்குள்ளே சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு இதை பிசைஞ்சாச்சு. இப்படியே ஒரு மூடி போட்டு இதை ஒரு ஜீரா காயிற வரை இருக்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ், அதாவது 10 மினிட்ஸ் ஊற வச்சிங்கன்னா கூட போதும். இது இப்படி இருக்கட்டும். இப்போ நான் இதுக்கு 500 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். அது 250 கிராம் இருக்கும் எப்படியோ, அதனால் அதுக்கு டபுள் பங்கு சுகர் எடுக்கணும். இதுக்கு நான் 2 கப் தண்ணி போட்டுக்கிறேன். நீங்கள் இப்போ சுகரில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு சுகர் கரைஞ்சதுமே ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் போட்டிங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் அப்படி மேலே வந்துடும். இப்போ ஜீரா ரெடி ஆகிட்டுருக்குங்க. இதுலேயே நான் 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், அது போட்டுக்கிறேன். கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணுன்னா போடுங்க, இல்லைன்னா வேண்டியதில்லை. ஸ்மெல் நல்லாயிருக்கும், அதனால் நான் போடுறேன். இப்போ ஜீரா ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். ஜீரா நீங்கள் பிசு பிசுப்பாக இருக்கணும் கன்சிஸ்டன்சி, அதுதான். பாருங்கள், பிசு பிசுன்னு ஆயிடுச்சு. இதுக்கு மேலே விட்டிங்கன்னா சுகர் ஆயிரும், அதனால் இப்போவே எடுத்துடலாம். இது ரெடி ஆகிடுச்சு சிரப்பு, சுகர் சிரப்பு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டேன். நான் எடுத்து அந்த சைடு வச்சுட்டு இப்போ ஜாமுன் பொரிச்சு எடுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் நான் ஆயில் போட்டுக்கிறேன். ஆயில் ரொம்ப ஹீட்டாக வேண்டியது இல்லைங்க, மீடியம் ஹீட்லேயே நீங்கள் பொரிச்செடுக்கலாம். இதுக்கு நீங்கள் கீ போட்டு கூட பொரிக்கலாம். நான் இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. எல்லா மாவையும் பால் பண்ணி வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி சுகர் சிரப்பில் போடணும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. நார்மலாக நம்ம பேக்கெட்டில் வாங்கி செய்கிற அதே அந்த மிக்ஸில் வர அதே ஜாமுன் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். ஃப்ளேம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹையில் இருந்தால் பால் உள்ளே வேகாது, ஜாமுன்னு வெளியே மட்டும் கருகிரும். நான் 200 கிராம் பன்னீர் யூஸ் பண்ணதுக்கு எனக்கு 45 ஜாமுன் பால்ஸ் வந்திருக்கு. ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாங்க. இப்போ இந்த சுகர் சிரப்பில் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவுமே டேஸ்டியான பன்னீர் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க. arsuவை.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. என்னோட மித்த வீடியோக்களையும் பாருங்கள், நிறையா போட்டிருக்கேன். கோதுமை அல்வா, வாழைக்காயில் வச்சு கோலா உருண்டை, வாழைக்காய் வச்சு அதெல்லாம் பாருங்கள். லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. பாய். See you on my next video.